ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெரிய மீன் பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சின்ன சின்ன மீன் தான் பிடிச்சிட்டு இருந்தோம் இந்த ஏரியில். ஸோ இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெரிய மீன் பிடிக்கிறதுக்காக ராட் செட்டப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ மாவு கூட பாருங்கள், மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ த்ரோ பண்ணுறது தான். ஸோ த்ரோ பண்ணுறதை பார்ப்போம். ஸோ சிங்கிளாக தான் வந்திருக்கேன். கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே கேமரா ஹேண்டில் பண்ணுறேன், தென் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு மீனை கேட்ச் பண்ணுறதை காமிக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ஈசி2 ஃபிஷிங் சென்னை. இன்றைக்கி நம்ம சொன்னபடி பெரிய மீன் பிடிக்கலான்னு வந்திருந்தோம். பார்த்தா ஓரளவுக்கு பெருசாக தான் மாட்டுச்சு. இன்றைக்கி மீன் ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு 1 kg கிட்ட மீன் மாட்டுச்சு. இங்கே வந்து மீனே மாட்டலன்னு ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வந்தேன். ஒரு 3 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 5 மீன் அடித்தது, 2 மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து கேமரா ஹேண்டில் பண்ணோன்ட்டு நான் கேமராவை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுனால மீன் அறுத்துட்டு ஓடிடுச்சு. டோர் செட்டப் போட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணேன். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனாக பெறலுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக, அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்
அந்த பைட்டுக்கு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கிறதா எடுத்துகிட்டு வந்தேன்னா கொஞ்சம் நல்லா பெரிய மீன் அடிக்கும். இப்போ மாட்டுறது பார்த்தீங்கன்னா முன்ன மாட்டினதோட கொஞ்சம் பெருசாக தான் மீன் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் சைஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம வந்ததுக்கு மாட்டலன்னு சொன்னவங்களுக்கு பரவாயில்ல, மீன் மாட்டுது. நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏரியில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் சிங்கிள் பர்சனாக மீன் பிடிச்சிட்டு இருந்தேன். வந்த உடனே எனக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்தில் இந்த மீன் அடிச்சது. ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இதுமாரி ஒரு 2 மீன் ஏற்றினேன். 2 மீனில் வந்து ஒரு மீனை வந்து விட்டுட்டேன், ஒரு மீன் மட்டும் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோகு ஒன்று நல்லா அடிச்சுது, நல்லா பவராக அடிச்சுது. ஒரு 1 kg இருக்கும். இதில் ரோகு வந்து நம்மளுக்கு மாட்டினதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ரோகு மாட்டுறது. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி வடிஞ்சிடும். கண்டிப்பாக தண்ணி வடிஞ்சதுன்னா நல்லா பெரிய பெரிய மீனாக மாட்டோம் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பெரிய மீனுங்க வந்து பிறல்றதை நான் பார்த்தேன். ஏன் அடிக்கலைன்றது தெரியல. நான் போட்டுட்டு ஒரு 3 hours வெயிட் பண்ணேன். 3 ஹவர்ஸுக்கு ஒரு 5 மீன் அடிச்சது. 3 மீனை விட்டுட்டு 2 மீன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். யாராவது கூட வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக 5 மீனையும் ஏற்றிருப்பேன், உங்களுக்கு காமிச்சிருப்பேன். என்னால் கேமராவும் ஹேண்டில் பண்ணிவிட்டு மீனும் ஹேண்டில் பண்ண முடியல. இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு கேமராவை கரெக்டான லொக்கேஷனில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மீனே ஏற்றுவேன். ஏன்னா மீன் இழுக்கும்போது நம்ம ஒரு தட்டு தட்டணும், இல்லைனா லாக் ஆகிறதுக்கு டைட் வைக்கணும். இந்த இடத்துல காற்று அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் ஆகிடுது, அதனால் மீன் அடிக்கலை. நான் கேமரா ஃபிட் பண்ணிவிட்டு லைனை இழுக்கிறதுக்குள்ளே மீன் மிஸ் ஆகிடுது. நிறைய பிரச்சனை இருந்தது. ஸோ இருந்தாலும் நம்மளால் 3 மீனை ஏற்ற முடிஞ்ச வீடியோவை தேத்திட்டோம். நம்மளுக்கு மீனோட வீடியோவை தான் இப்போது ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீன் கண்டிப்பாக இங்கே மாட்டுது. அதுக்கேற்ற மாவு வந்து நான் செட் பண்ணுறேன். இன்னொரு நாள் நல்ல மாவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அந்த எப்படி பண்ணணும், எப்படி பிடிச்சேன் அப்படின்ற ஒரு வீடியோவும் போடுறேன். ஓரளவுக்கு டீசென்ட் சைஸான ஒரு ரோகு மாட்டுச்சு எனக்கு. இது செமைய பவராக இழுத்துது, பெரிய மீனுன்னு நினச்சேன். பார்த்தா 2 செட்டில் மாட்டிக்கிட்டு ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்க ஒரு கட்லா வந்து மாட்டியிருந்தது. ஓரளவுக்கு பரவாயில்ல, சைஸாக தான் இருந்தது. இந்த மீனை தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். கச்சா வலையில் போடும்போது மிஸ் ஆச்சு. ஆனால் வீடியோ தேறிடுச்சு. நம்மளுக்கு வீடியோ தானே முக்கியம். ஸோ அதனால் வீடியோ தேறிடுச்சு. நம்ம ஆல்ரெடி நிறைய கட்லா ரோகு பிடிச்சிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணுங்கள். நான் ப்ளேலிஸ்ட்டில் ஃபுல்லாக கட்லா ரோகுன்ட்டு போட்டு வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ கட்லா ரோகு பிடிச்சிருக்கோன்ற வீடியோவும் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரியும். எப்படி உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கணும். உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட வியூஸ் இருந்தால் தான் நம்மளால் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு லெவலை ஏற்ற முடியும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கட்லா டீசன்ட் சைஸாக இருந்தது. ஏற்றுறதுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தது. நம்ம வந்து இது ஒரு ஃபீல் தான். ஃபிஷிங்கிறது ஒரு ஃபீல் தான். பெரிய மீன் சின்ன மீன்ன்ற விட ஒரு ஃபீலு. முன்னையோட எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இந்த லேக்கில் கொஞ்சம் பெரிய மீனாக மாட்டுது. கொஞ்சம் மாவில் வந்து பார்த்திங்கன்னா சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க வேண்டியது இருக்குது. அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து ஒரு பெரிய மீனை கண்டிப்பாக இன்னும் பெரிய மீனாக பிடிக்கிறேன். இது வரைக்கும் நம்மளுக்கு 1 kg மாட்டல. இப்போ வரும்போது 1 kg மாட்டியிருக்கு. கண்டிப்பாக இந்த லேக்கில் பெரிய மீன் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து போடலாம். ஏன்னா ஓப்பன் ஏரி தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல சின்ன மீன் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் பெரிய மீன் மாட்டோம். நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பிடிங்க. மீன் மாட்டலேருந்து சோர்ந்து போகாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். கரெக்டான டைமுக்கு வாங்க. மார்னிங் டைமில் எடுக்கலை, ஒரு மதியம் ஒரு 2 மணிலேருந்து போட்டு பாருங்கள். கண்டிப்பாக எடுக்கும். 1 செட்டு 2 செட்டு இல்லை, ஒரு 5-6 செட்டு வச்சு போட்டு பாருங்கள். நம்மளுக்கு மீன் மாட்டோம். பாருங்கள், நான் போயிட்டு 3 ஹவர்ஸில் இந்த மீனெல்லாம் பிடிச்சேன். ஒரு 5 மீன் பிடிச்சேன். உங்களுக்கும் கண்டிப்பாக மாட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.